அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமரன். இன்னைக்கு 26 பிப்ரவரி புதன்கிழமை. இன்னைக்கு இரவு முழுவதும் சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ இரவுகள் இருக்குது. இருந்தாலும் ஏன் இந்த சிவராத்திரி அப்போ ரொம்ப விசேஷமாக எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இயல்பாக 84 லட்சம் உயிரினங்கள் சொல்லுவாங்க. அத்தனை வகையான ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது. ஆனால் எல்லா உயிரினத்துக்குமே முதுகுத்தண்டு நேராக இருக்குன்னா இல்லை, மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது ஏன் நேராக இருக்குன்னா, இயல்பாகவே நம்ம உயிராற்றல் மனிதனோட ஆற்றல் மேல் நோக்கி செல்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது ஓரறிவுலேருந்து 5 அறிவு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போகிறத விட மனிதன் 6லேருந்து அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகிறது ரொம்ப சுலபமாக நடக்கும். அதை உணர்த்துறதுக்கு தான் அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்குது. அந்த உஷ்ணம் நெருப்புங்கிறது எப்பயுமே மேல் நோக்கி தான் எரியும். நம்ம முதுகுத்தண்டு வழியாக நம்ம உயிராற்றலுங்கிறது ஒரு உஷ்ணம் தான். அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு உஷ்ணம் தான். அது கீழ் நோக்கி போகும்போது கீழ்நிலைகளுக்கு போகும். நம்ம முதுகு நேராக வைக்கும்போது அது நம்ம இந்த 7 சக்கரம் வழியாக நம்ம சகசிரநாமம் சொல்கிற அந்த உச்சி வழியாக மேல் நோக்கி போகும்போது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம். மற்ற எல்லா ராத்திரிகளை விட இந்த சிவராத்திரி அப்போ அந்த உயிராற்றலை இந்த மனிதனோட உயிராற்றலை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான அந்த ஈர்ப்பு விசை இந்த நாளில் அறிவியல் ரீதியாகவே நம்மளை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு இயல்பு இருக்குது. அதனால் இந்த ராத்திரி முழுவதும் நம்ம முதுகை பூமிக்கு கிடைமட்டமாக வைக்காமல் செங்குத்தாக மேல் நோக்கி வைக்கும்போது, சாதாரணமாகவே முழிச்சிருக்கும்போதே நம்ம உயிராற்றல் மேல் நோக்கி போகும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறைன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப வரும். நம்ம உயிர்நிலை மேல் நோக்கி சாதாரணமாக ஒரு போகிறதுக்கு உண்டான ஒரு நாள் இந்த நாள். அதான் சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. இதில் பல நம்பிக்கைகள் இருக்குது, பல கதைகள் இருக்குது. இது நிறைய பேர் நிறைய மாதிரி கடைபிடிக்கிறாங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக முழிச்சிருப்பாங்க, இரவெல்லாம் முழிச்சிருப்பாங்க, சிவனை ஆராதனை பண்ணுவாங்க. சிவம் அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது, பல நம்பிக்கைகள் இருக்குது. அதாவது சிவன் அப்படிங்கிறது ஒரு ஆண் குறிக்கிற ஒரு பொருள். ஆனால் சிவம் அப்படிங்கிறது ஒரு உருவமற்றது. அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. சிவம்ங்கிறது எல்லையில்லாத ஒரு தன்மையை குறிக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த சிவம் சொல்லுவாங்க, ஆண் தன்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அருவம். அந்த சிவத்திலேருந்து ஒரு பொருள் உருவாச்சுன்னா, இயங்குச்சுன்னா அது சக்திம்பாங்க. அந்த எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே எதுலேருந்து உருவாச்சோ, எல்லாத்துக்குமே எது மூலமோ, எது ஆதியும் அந்தமும் மற்ற அனாதியாக இருக்கோ, அந்த ஒன்றை நோக்கி நம்ம எல்லா உயிர்களும் அந்த ஒன்றுக்கு தான் எல்லாமே பரிணாம வளர்ச்சியில் தெரிஞ்சும் தெரியாமல் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எதுலேருந்து வந்தோமோ திரும்ப அதுலேயே நோக்கி போகிற அந்த பயணங்கள் தான் இந்த ஓரறிவுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 அறிவு அதுக்கு மேலே இருக்குது. இந்த உயிர்கள் எல்லாமே திரும்ப அந்த மூலத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு பயணங்கள் தான் இந்த வாழ்க்கை, இந்த பிறவிகள், இந்த ஜென்மங்கள் எல்லாமே. அது இன்றைக்கி இயல்பாகவே நம்ம விழிப்புணர்வாக இருக்கும்போது அந்த எதுலேருந்து நம்ம எல்லாமே உருவானமோ அதை நோக்கி நம்ம ரொம்ப நெருக்கமாக போகிறதுக்கு உண்டான ஒரு வழி வகை இன்றைக்கி கிடைக்கும். மாடியில் இருக்கேன், இங்கே லைட்டு போடல, அதனால் நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்குது. என் முகம் தெரியலனாலும் பரவாயில்ல, என் குரல் தெரிஞ்சால் போதும். அதனால் தூக்கம் வர வரைக்கும் முழிச்சிருங்க, முதுகு நேராக வச்சுருங்க, வருத்திக்க வேணாம். இயல்பாக முடிஞ்சால் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து பண்ண முடியாதவங்க அதுக்குன்னு சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடுற சிவஸ்தலங்கள், இல்லை சத்சங்கம் நடக்கிற இடம், இல்லை ஏதாவது சொற்பொழிவுகள் நடக்கிற இடம், இல்லை அது சிவராத்திரியை முறையாக தெரிஞ்சு அது ஏன் எதுக்குன்னு அதை அனுசரித்து அதை கடைபிடிக்கிறவங்க, இல்லை அதை பற்றி சொல்கிறவங்க அங்கே போய் இந்த பாடல்கள், பக்தி பாடல், இல்லைனா அது கலை நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அது மூலிமா முழிச்சிருந்து, அதாவது ஆனந்தம், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கும்போது, ஆனந்தமாக இருக்கும்போது, ஒரு உயிர் ஆனந்தமாக இருக்கும்போது அதோட உயிர்நிலை மேல் நோக்கி தான் இருக்கும் எப்பயுமே. ஆமாம், ஆனந்தமாக இருக்கும்போது உயிர் மேல் நோக்கி போது இருக்கும் இந்த ராத்திரியில். அதனால் சப்தங்கள் மூலிமா, ஒலிகள் மூலிமா, இசைகள் மூலிமா,
நல்ல நல்ல உணர்ச்சிபூர்வமான பாடல்கள் மூலிமா, பக்தி பாடல்கள் மூலிமா, சிவ மந்திரங்கள் மூலிமா நம்ம வந்து முதுகு நேராக வச்சு அந்த ஓம்காரம் சொல்லும்போது நம்ம உயிர்நிலை வந்து மேல் நோக்கி போகும். இது நல்ல ஒரு உணர்வு வந்து மேல் நோக்கி போகிறதுக்குண்டான ஒரு இரவு. அனைவருக்கும் இனிய சிவராத்திரி வாழ்த்துக்கள். அவங்க அருண்குமார்.